அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஜனவரி 11ஆம் தேதி வரை மின்சாரம் இல்லை. அவசர அறிவிப்பை வெளியிட்ட மின்சார அமைச்சகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் அரசால் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை சுட்டுப்பிடித்த பாதுகாப்பு படை. அடுத்து சட்டென்று மாறும் வானிலை. குவைத் குளிர் அதிகரிப்பு, பொதுமக்கள் எச்சரிக்கை. அடுத்து குவைத் பிசிசி மற்றும் மெடிக்கல் ரிப்போர்ட் தொடர்பான புதிய தகவல். 2 மாதம் மட்டுமே கால அவகாசம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களில் பராமரிப்பு காரணமாக 4 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என அறிவித்துள்ளது. அதாவது இன்று முதல் ஜனவரி 11ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மின்சாரம் இருக்காது. அதுபோல எந்தெந்த மந்தக்காவில் மின்வெட்டு ஏற்படும் என்ற முழு தகவலையும் அறிந்து கொள்ள மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது காலை 8 மணி முதல் தொடங்கி 4 மணி நேரம் மின்வெட்டு நீடிக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பணியின் தன்மை மற்றும் நிலைமைகளை பொறுத்து நீட்டிப்பு நேரம் அதிகரிக்கும் அல்லது குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க உங்கள் ஏரியாவோட கரண்ட் கட் டைமிங் எது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களின் அன்றாட பணிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மிக முக்கிய மின்சார அமைச்சகத்தின் முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் அரசால் தேடப்பட்டு வந்த மிக முக்கிய குற்றவாளியை குவைத்தின் பாதுகாப்பு படை கைது செய்து முயற்சித்த போது அந்த நபர் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் வேறு வழியின்றி பாதுகாப்பு படை வீரர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த நபரை சுட்டுப்பிடித்தார்கள். ஆனால் அந்த நபர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், மாறி வரும் வானிலை காரணமாக குவைத்தில் அடுத்த 2 நாட்களில் பகலில் குளிரான காலநிலையும் இரவில் அதிக குளிரான காலநிலையும் இருக்கும் என த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதாவது வெப்பநிலையானது 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் அவுட்ரு ஏரியாக்களில் குளிர் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பாலைவன பகுதிகள் மற்றும் விவசாய பகுதிகளில் குளிர் 0 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க குளிருக்கான ஆடை மற்றும் பிளாங்கெட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இரவில் தூங்கும்போது ஃபேமை கொளுத்தி விட்டு தூங்காதீங்க. கெப்தி ஏரியாவில் இதுபோல ஃபேமை கொளுத்தி விட்டு தூங்கிய 3 வீட்டு தொழிலாளர்கள் நேற்று மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த ஹேமாவில் இருக்கவங்க இரவில் தூங்கும்போது ஃபேமை அணைத்து விட்டு தூங்குங்கள். அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, குவைத்துக்கு பிசிசி வேலிடிட்டி எத்தனை மாதம், அதுபோல் மெடிக்கல் ரிப்போர்ட் வேலிடிட்டி எத்தனை மாதம்னு கேட்டிருந்தாரு. அதாவது பிசிசி பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 3 மாதம் வரைக்கும் வேலிடிட்டி, கேம்கா மெடிக்கலுக்கு 2 மாதம் தான் வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி டைமுக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் முடித்து விட்டால் போதும். குவைத் விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு 1 நாள் முன்னாடியும் குவைத்துக்கு போக முடியும். அதனால் பிசிசி கேம்கா மெடிக்கல் முடிந்த உடனே குவைத் விசா ஸ்டாம்பிங் பண்ணிவிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அதுபோல் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. குவைத்தில் விசிட் விசா எடுப்பதற்கு எவ்வளோ தினார் சேலரி இருக்கணும்னு கேட்டிருந்தாரு. அதாவது 400 குவைத் தினார் சேலரி இருந்தால் மட்டுமே த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் விசிட் விசாவை வழங்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 50 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 57 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16,900 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,400 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 85 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 945 ரூபாய் 15 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 366 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 178 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.